வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். 2021ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் என்று பெயர் சூட்டினார். அப்போது திராவிட மாடல் என்பதன் பொருளை, அர்த்தத்தை யாரும் பெரிதாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் திராவிட மாடல் ஆட்சி என்றால், திராவிட மாடல் என்றால் இதுதான் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் அறிவுலகினருக்கும் இன்று புரிந்திருக்கிறது. காரணம், கல்வியில் செழித்தது, வளர்ந்தது தமிழ்நாடு. இன்று கல்வியில் மேலோங்கி இருக்கிறது இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில். அதனை கொண்டாடும் விதமாக, கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக சென்னை மெரினாவில் கட்டணை டூரும் என்ற பெயரில் ஒரு சிற்பத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பாக நம்மோடு உரையாடுவதற்காக எழுத்தாளர் இமயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். நீண்ட காலமாக திராவிட சிந்தனை மரபில் கல்வி கல்வி கல்வின்னு மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஸ்லோகன் பேசப்படுது. அது ஏன் கல்வியை மட்டும் அவ்வளவு அழுத்தமாக பேசணும்? ஒரு மண்ணுக்கு அது மட்டும்தான் அவசியமா? உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறோம். இங்கே தான் முதல்ல எழுத்தூர் உருவாகிருக்கு, இலக்கண இலக்கியம் உருவாகிருக்கு. கிமு 711 இலக்கணம் கண்ட மொழி தமிழ் மொழி. இப்படி கிமு காலத்திலேயே கல்வியில், இலக்கிய இலக்கணத்தில் செழித்து வளர்ந்த ஒரு மொழி பின்னாடி காலத்தில் 600-700 பக்தி இலக்கியம் வரும்போது யாருமே படிக்கக்கூடாது, பிராமணர்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் நிலை ஏற்படுகிற போது, ஜாதி காரணங்களுக்காக எல்லா சமூகமும் பிராமணர்கள் அல்லாதவர் யாரும் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இது பக்தி இலக்கிய காலம். என்ன ஒன்று சொல்ல போனால், உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கவிதை இருக்காங்க. திருவள்ளுவர் அதுக்கடுத்து நீதி இலக்கிய காலத்தில் திருவள்ளுவர், அவர் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவர், அவருக்கும் கல்வி கிடைச்சிருக்கு. அப்போது கிமு 711 கிடைச்ச இலக்கண நூல் தொல்காப்பியம், அப்போது இலக்கண நூல் உருவாவதற்கு முன்பாகவே தமிழ் இலக்கியம் இருந்திருக்கிறது என்று ஆதாரமாகிறது. அப்போ கிமு 711 இலக்கணம் இருக்குமானால் நமக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம், அறிவு பாரம்பரியம், படிப்பு எல்லாமே இருந்திருக்குன்னு அர்த்தமாகுது. இது பொய் இல்லை, கற்பனை இல்லை, கட்டுக்கதை இல்லை. அதன் பின்பு சங்க இலக்கியம் முடிஞ்சு சங்க மருவி இலக்கியம் பக்தி இலக்கியம் எப்போது வருகிறதோ, பக்தி இலக்கியம் தான் முதலாக யாரும் படிக்கக்கூடாது, இன்னார் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அப்போது கிட்டத்தட்ட 6-7 நூற்றாண்டில் ஆரம்பித்தது. உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிலர் மட்டுமே, குறிப்பாக பிராமண சமூகம் மட்டுமே கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பிராமண சமூகத்திலேயே பெண்கள் கல்வி கற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அவர்கள் மனு ஸ்ரீமதியை படிக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையை அவர் வைத்திருந்தார்கள். நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய நீண்ட இலக்கண இலக்கிய பாரம்பரியம் கொண்ட சமூகம் ஒரு 700-800 ஆண்டுகள் படிக்காமல் இருந்தது, படிக்காமல் தடுக்கப்பட்டது. படித்தால் அவர்களுடைய காதில், கேட்டால் காதில் ஈயத்தை பூசுங்க, படித்தா கண்ணில் ஊற்றுங்க, நெருப்பை வச்சு அந்த இதை குத்துங்கிற ஒரு பாரம்பரியம் நம்மகிட்ட இருந்தது. வரும்போது உங்களுக்கு 2 விதமான மாற்றம் தமிழ்நாட்டில் அல்லது உலகளவில் நடக்குது. முதலாக அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதலாக கேரளாவில் தான் முதல் அச்சு புஸ்தகம் வருது. அது தம்புரான் வணக்கம் 1471 அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் தம்புரான் வணக்கம். இந்தியாவிலே அச்சடிக்கப்பட்ட முதல் நூலும் அதுதான். அப்போது அதற்கு முன்பாக எல்லாம் கையெழுத்து பிரதியாக, ஓலைச்சுவடியாக இருந்தவற்றை ஒரு ஆள் தான் படிப்பார். அவருக்கு மட்டும் தான் படிக்க தெரியும். அவர் சொல்லுவார், மற்றவங்க கேட்கணும். இப்போ மகாபாரதமோ ராமாயணமோ பக்தி இலக்கியமோ மற்ற எல்லாமே ஒருத்தர் ஓதுவார்னு உருவாகுறாங்க இல்லையா, ஒருத்தர் ஓதுவார், மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. பழைய கால கல்வி என்பது மனப்பாட கல்வி. ராமாயணமோ மகாபாரதமோ சங்க இலக்கியமோ எல்லாமே மனப்பாடம் செய்யப்பட்டு அடுத்த தலைமுறை கைமாற்றப்பட்டது. அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை எழுதப்பட்டு ஒரு காப்பி தானே எழுத முடியும். ஒரு காப்பி எழுதி அதை பாரம்பரியமாக மாற்றி வந்தது. அச்சு இயந்திரம் வந்த பிறகு தான் எல்லோருக்கும் படிக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கியது. அதுவும் நீங்கள் இருக்கிற இடத்துலே படிக்கலாம், படுத்துக்கிட்டு படிக்கலாம், உட்காந்துட்டு படிக்கலாம், ரயிலில் படிக்கலாம், ஏரோப்ளானில் படிக்கலாங்கிற ஒரு நிலை வந்தது. அப்போது அச்சு இயந்திரம் கல்வியை பரவலாக்குகிறது, பொதுக்கல்வி உருவாக்குறது, எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்புறம் ஆங்கில நூல்கள் அப்போது தான் அச்சிடப்படுகிறது, அது உலகம் முழுக்க வருது. அப்புறம் இந்த 19ஆம் நூற்றாண்டில் முதலாக ரஷ்ய புரட்சி நடக்கிறது, சீன புரட்சி நடக்கிறது, தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அப்போது நீதி கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஏற்கனவே ஒரு 600-700 ஆண்டுகள் எந்த சமூகத்தை படிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த சமூகத்தை படிக்க வைப்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க, கொள்கையாக எடுக்கிறாங்க. அந்த கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து
நீதி கட்சியின் தொடர்ச்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 2026லும் எல்லோரும் படிக்க வைப்போம். காரணம், நாங்கள் 700-800 ஆண்டுகளாக படிக்கவில்லை, எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆகவே இந்த சமூகம் 700 ஆண்டுகள் இழந்த உரிமையை மீட்டெடுப்பது அந்த வெற்றிடம் இருக்கு. கல்வி இல்லாமை அப்படின்ற ஒரு வெற்றிடம் இருந்தால் தானே இன்றைக்கி அது தேவைப்படுது. நீங்கள் கல்விங்கிறது எல்லாரும் கல்வி கற்றுக்கலாம். இப்போ தொடக்க கல்வியை படிச்சுக்கலாம், பள்ளி கல்வியை படிச்சுக்கலாம், கல்லூரி உயர்கல்வியை படிக்காமல் இருக்கலாம். அப்போது இன்று 2026 உலகத்தோடு நீங்கள் போட்டி போடணும்னா உலகத்தரத்திலான ஒரு கல்வியை பெற வேண்டியிருக்கு, உயர்கல்வியை பெற வேண்டியிருக்கு, தொழில்நுட்ப கல்வியை பெற வேண்டியிருக்கு. நிச்சயமாக. அப்போது நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் தோல்வி உறாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அறிவில் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினா அவங்கள படிக்க வச்சு ஆகணும். இதே எம்ஜிஆர் காலத்தில் இந்த நிலைப்பாடு இல்லை, ஜெயலலிதா காலத்தில் இந்த நிலைப்பாடு இல்லை, கலைஞர் காலத்தில் இருந்தது, அண்ணா காலத்தில் இருந்து இப்போ தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய காலத்தில் அந்த நிலைப்பாடு எடுக்குது. என்ன காரணம்னா, இவர்கள் திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தவர்கள், நீதி கட்சியினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ நீதி கட்சியின் தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது. கலைஞராக இருக்கலாம், பெரியாராக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், இன்றைக்கு கூடிய முதலமைச்சர், இவங்கெல்லாம் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி. இன்று நடைபெறக்கூடிய ஆட்சியினுடைய நிலைப்பாடுகள் கூட நீதி கட்சியினுடைய ஆட்சியினுடைய கொள்கைகள் தான் அவங்க பின்பற்றுறாங்க. அப்போ நீதி கட்சியினுடைய அடிப்படை என்னன்னா, எல்லாருக்கும் கல்வி கொடுப்பது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுப்பது, எல்லாருக்கும் சுகாதாரம் கொடுப்பது, எல்லாருக்கும் வீடு கொடுப்பது, விளிம்பு நிலை சமூக மக்களை சமூகத்தின் மையத்திற்கு கொண்டு வருவது, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பது, கல்வி பெறாத வேலைவாய்ப்பு இல்லாத கிராமத்தில் ஜாதியால் ஜாதிய வன்மத்தால் மனு தர்மத்தினுடைய கொள்கையால் யாரெல்லாம் அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கை தூக்கி விடுவது. இது திமுகவுடைய அடிப்படை கொள்கைகளில் இன்றும் மாறல. 75 ஆண்டு ஆகி 76வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 76 ஆண்டுகளாக அதனுடைய அடிப்படை கொள்கை கல்வி வழங்குவது, வேலைவாய்ப்பு வழங்குவது, அனைவருக்கும் சமமான அதிகார பங்கீடு, ஜாதி பாகுபாடற்ற ஒரு சமூக கட்டமைப்பு, எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து 76 ஆண்டுகளாக மாறாத இந்த திமுக இன்றும் அதனுடைய கொள்கை பின்பற்றுகிறது என்று தான் அர்த்தம். கல்வி இன்றைய முதலமைச்சர் கூட படி படி படி. உலகத்தில் நீங்கள் உங்களுடைய இழக்க முடியாத செல்வம் கல்வி. உங்களுக்கு நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கலாம், ஆனால் கல்வியில் நீங்கள் உயர்ந்துட்டாங்க ஜாதி மறைஞ்சிடும். அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ஜாதி மறைஞ்சிடும். நம்முடைய சமூகம் ஜாதி சமூகமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜாதி சமூகத்தை ஒழிப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது கல்வி தான். கல்வியின் வழியாகத்தான் நீங்கள் அதிகாரத்தை பெற முடியும். கல்வியின் வழியாகத்தான் நீங்கள் பொருளாதார வசதியை பெற முடியும். எப்போது ஒரு மனிதனுக்கு கல்வியும் பொருளாதாரமும் அதிகாரமும் கிடைக்கிறதோ அப்போது அவன் ஜாதியிலிருந்து நீக்கப்பட்டவனாக ஜாதி அடையாளத்தோடு பார்க்கப்படுகிற பார்வை அழிக்கப்படுகிறது. ஆகவே தான் இந்த தமிழ் சமூகத்தில் ஜாதியற்ற சமூகம் ஒன்று உருவாக வேண்டும் என்றால் அதற்கு கல்விதான், கல்வியின் வழியாகத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் பெற முடியும். 2021 ஒரு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற போது திராவிட மாடல் அப்படின்ற ஒரு பெயரை இந்த 5 வருட ஆட்சிக்கு சூட்டுறாங்க. அப்போ அது பலருக்கும் புரியலை. திராவிட மாடல் அப்படின்றது ஒரு சித்தாந்தத்தோடு தொடர்புடையது. இதில் வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் இப்போ உங்களுக்கு அது புரியுதா? தமிழ்நாட்டு மக்களுக்கே புரிஞ்சிருக்கு. திராவிடம் என்பது இந்த குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பை அடையாளப்படுத்துவது. இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்கு என்று தனித்த பண்பாடு உள்ளது, தனித்த சிந்தனை உள்ளது, தனித்த கலாச்சாரம் உள்ளது, தனித்த பண்பாடு உள்ளது. இது வட இந்தியாவோடோ கிழக்கு இந்தியாவோடோ மேற்கு இந்தியாவோட பொருந்தாத ஒரு சமூகம். இது ஒரு விதமான தனித்த பண்புடைய ஒரு சமூகம். அந்த பண்புடைய சமூகத்தை அடையாளப்படுத்துவது, அந்த பண்பாட்டு அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்வது. இப்போது சென்னையே ஏற்கனவே இது கேரளாவுடைய தலைநகரமாகவும் இருந்திருக்கு, ஆந்திராவுக்கு இருந்திருக்கு. இப்போ இந்த 4 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு தலைநகரமாக இருந்தது சென்னை தானே. அதுதான் அவங்க திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது பிற மாடல்கள் வேறுபட்டது. இது சமூகத்திற்கான மாடல். என்ன சொல்ல போனோம்னா, சமூகத்தில் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்பது, சமூகத்தில் குறிப்பாக பெண்களை முன்னேற்றுவது, பெண் கல்வியை ஊக்குவிப்பது. இது திமுகவுடைய கொள்கையில மிக முக்கியமானது. பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், பெண்கள் சுயமாக பொருளாதாரத்தில் தனித்து நிற்கிறது. முதலாக இந்தியாவிலேயே நீதி கட்சிக்கு பின்பு பெரியாரும் திமுகவும் தான் பெண்களுக்கான உரிமை நிலைநிறுத்தியது, பெண்களுக்கான உரிமையை பேசியது. இன்று தமிழ்நாட்டில் 42% பெண்களுடைய உழைப்பு இல்லையா, பெண்களுடைய உழைப்பு உற்பத்தி துறையில் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்குது. நிச்சயமாக. அதற்கு என்ன காரணம்? பெண்களை படிக்க வைத்தது,
பெண்களை பொருளாதார ரீதியாக தனித்து செயல்பட வைத்தது. இன்றும் 2026 பெண் கல்வி பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போது பெண்களை ஊக்குவிக்கத்தான் நாம் வந்து 1000 ரூபா மாதம் 1000 ரூபா தரோம். புதுமை பெண் திட்டம் எதற்காக? பெண்களும் உயர்கல்வி பெற வேண்டும். இதை கலைஞரே சொல்லியிருக்காரு. இந்த 8வது வரை படித்தால் இவ்வளோ ஊக்கத்தொகை, 10வது வரை படித்தால் இவ்வளோ ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுத்தார்ல. எதுக்காக? அடிப்படை கல்வியாக அவர்கள் பெற வேண்டும், உயர்நிலை கல்வியாக அவர்கள் பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கலைஞர் எடுத்தார். ஆனால் அவர் தொடக்க கல்வியில் நாம் வெற்றி பெற்று விட்டோம், பள்ளி கல்வியில் வெற்றி பெற்றுவிட்டோம், ஆனால் உயர்நிலை கல்வியில் உயர்கல்வியில் போதிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை பெண்கள். ஆகவே அவற்றில் கவனம் செலுத்துவது, அவற்றில் பெண்களை பங்கேற்க வைப்பது என்பது அதனுடைய நோக்கம். நீங்கள் இந்த சமூகத்தில் வந்து சரிவாதி பெண்கள், அந்த பெண்கள் நீங்கள் புறக்கணிச்சிட்டு அவங்கள கல்வியிலிருந்து விலக்கி வச்சுட்டு அவங்கள சமூகத்திலிருந்து விலக்கி வச்சுட்டு ஒரு சமூகம் முன்னேற முடியாது என்கின்ற ஒரு சமூக சிந்தனை, அறிவியல் சிந்தனை தான் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வைக்குது. இதற்கு வித்துட்டது நீதி கட்சியினுடைய ஆட்சி, அதற்கு பின்பாக வந்து திராவிட இயக்கத்துடைய ஆட்சி தான் காரணம். 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது நம்மளுடைய உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களோட விதம் 46% இருந்தது. இன்றைக்கி அரசு துறைகளை ஆய்வு செய்தவங்க கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 70%க்கு மேல் 71% வரை உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அப்படி 46 எங்கேயோ இருக்குது, 71% எங்கேயோ இருக்குது. இந்த மாற்றம் எதனால் நடந்திருக்கும்? சமூகத்தினுடைய மாற்றம்னு சொல்ல முடியாது, அரசனுடைய முன்னெடுப்பு, அரசு அதற்காக செலவு செய்த தொகை. நீங்கள் கட்டாயம் உயர்கல்விக்கு வாங்க. இப்போ பொதுவாக பெண்கள் வந்து கல்லூரிக்கு போக வேண்டிய அளவு ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபா கொடுக்குறீங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் போக்குவரத்துக்கெல்லாம் வந்து தேவைப்படுது. 12,000 ரூபா கல்விக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, மாணவர்களுக்கும் அதே தொகையை கொடுத்துட்டாங்க இப்போது. அதனால் இப்போ மாணவிகளும் மாணவர்களும் போட்டி போட்டு கல்வி நிலையத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த சமூக மாற்றம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சமூக மாற்றங்கிறது இதுதான் அடிப்படை. சமூக நல திட்டங்கள் வேறு, சமூக மாற்றங்கள் என்பது வேறு. நீங்கள் இன்றைக்கி அவனுக்கு கல்வியை கொடுப்பதன் மூலமாக இந்த சமூக மாற்றத்தை நீங்கள் தெரியுங்க. இந்த சமூக மாற்றம் அவனை படிக்க வச்சு என்ன பண்ணி அவனை ஒரு அறிவாளியாக மாற்றுவது மட்டும் இல்லை, அவனுடைய உற்பத்தி கருவியாக மாற்றுகிறோம். இப்போ இன்ஜினியராக மாத்திரம் இல்லையா, இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே இரட்டை இலக்க பொருளாதாரத்தை எட்டிருக்குன்னா, இங்கே நீங்கள் உயர் கல்வி பெற்றதால் தான் நீங்கள் பொருளாதாரத்தில் மேலே போகிறீங்க. இங்கே தொழிலாளிகளை உற்பத்தி பண்ண ஆட்களை உற்பத்தி பண்ணுவதன் மூலமாகத்தான் நீங்கள் உற்பத்தியை பெருக்கிறீங்க. உற்பத்தியை பெருக்குவதன் மூலமாகத்தான் நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுகிறீங்க. பொருளாதாரத்தில் அடையும் போது தான் இங்கே தனி மனித பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது, குடும்ப வளர்ச்சி ஏற்படுகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒன்றோட ஒன்று பிணைஞ்சது. நீங்கள் ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக அறிவு ரீதியாக மேம்படுனா கல்வி, அது சாதாரண பள்ளி கல்வியோடு நிற்க முடியாது, உயர்கல்வி வரை நீங்கள் போகணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இது. அரசனுடைய முன்னெடுப்பு. இந்தியாவில் எந்த அரசும் எடுக்காத ஒரு செயலை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடுத்தார். இன்னொன்று, பொது சமூகம் மாணவர்கள் தான் வந்து உயர்கல்விக்கு போனாங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களும் உயர்கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்குது, அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம். இது வந்து வெளிநாட்டில் நீங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் பணம் தரேன்னு சொன்ன ஒரே ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான். எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் இந்தியா உலக அளவில் இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனத்தில் நீங்கள் படிக்கலாம், விரும்புகிற கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கான மொத்த செலவையும் தமிழ்நாடு அரசு எடுக்கிறது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலத்துறை அதற்கு கொடுக்கிறது. இந்த திட்டமும் இந்த 5 ஆண்டு தான் கொண்டு வந்தது. ஒரு காலத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள் ஏரோப்ளானை பார்வையாக தான் பார்த்துருப்பாங்க. வெளிநாட்டில் போய் படிக்க முடியும், தான் விரும்புகிற கல்வியை பெற முடியும், தான் விரும்புகிற இன்ஸ்டியூட்டில் படிக்க முடியுங்கிற ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை இந்த முதலமைச்சர் சாத்தியமாக்கி இருக்கிறார். இது என்னென்னா, எந்த விளிம்பு நிலை மாணவரும் நீ படிக்க விரும்புனா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். முதலமைச்சர் கூட சொல்கிறார், நீ படி, மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யார்? மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். நீ படிக்கிறத மட்டும் பார், அதற்கான பின் உழைப்பை நான் கொடுத்துக்கிறேன். இந்த சமூகத்தை நான் மூட சமூகமாக வளர்க்க விரும்பவில்லை, அறிவு சமூகமாக வளர்க்க விரும்புகிறேன். இப்போ கல்வி நிதியை தராத போது என்ன சொன்னாங்க? ஒன்றிய அரசு 2300 கோடியை பள்ளி கல்விக்கு ஒதுக்காத போது கூட முதலமைச்சர் என்ன சொன்னார்? நீ நிதியை ஒதுக்கலாலும் பரவாயில்ல, என்னுடைய சமூகத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்ல மாட்டேன், அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார்ல. இன்ன வரைக்கும் அந்த நிதி வரல. அதுக்காக கல்வி படிக்க வைக்காமல் இல்லை, அதற்காக மும்மொழி கொள்கை ஏற்கலை. இன்னொன்று, இந்த எல்லாமே மிகப்பெரிய செலவு பிடிக்கக்கூடிய திட்டங்கள். ஆமாம், இது செலவாக பார்க்கக்கூடாது, ஒரு சமூகத்திற்கான விதையாக பார்க்கணும், ஒரு சமூகத்திற்கான அறிவு பார்க்கணும்.
இந்த சமூகத்திற்கான எதிர்கால திட்டமாக பார்க்கணும். எதிர்கால திட்டத்திற்கு செலவிடு வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவிடு வந்து செலவுன்னு சொல்ல முடியாது. இது இந்த மக்களை பாதுகாப்பதன் மூலமாக சுகாதார வசதி கொடுத்தா அவன் உடல் ஆரோக்கியம் பண்ணால் அவன் உற்பத்தி திறன் பெருக்கும். நீங்கள் எவ்வளோ படிக்க வைக்கிறீங்களோ, எவ்வளோ தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு கற்பீங்களோ, அவங்க உலக அளவில் போட்டி போடுறாங்க. இன்றைக்கி சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டில் படித்தவர் தானே. உலக நாடுகளில் இருக்கிற மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களை தலைமை இடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டுக்காரங்க தான். அதுக்கு என்ன காரணம்? நம்ம சொல்கிறோம்ல, யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒருத்தன் அங்கே போயிருக்கானா, அது தமிழ்நாடு அரசு செய்த சாதனை, திமுக அரசு செய்த சாதனை. இந்த ஆண்டு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேயே 46 பேர் ஐஏஎஸ் பாஸ் ஆகியிருக்காங்க. இந்த 46 பேருமே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசாங்க ஊக்கத்தொகை பெற்று, அரசாங்கம் வழங்கிய பயிற்சியை பெற்று, அரசாங்கம் வழங்கிய இடத்திலே தங்கி படித்து பாஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்தியாவிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் முதலிடத்தில் இருக்க வேண்டும், அரசு பதவியில் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். எதுக்காக செலவு பண்ண? இது செலவுன்னு சொல்ல முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய பெருமை. நிச்சயமா மு.க. ஸ்டாலினுடைய அரசின் பெருமை. இப்படி ஒரு திட்டம் இந்தியாவில் இருக்கா? இல்லை உலக அளவில் இருக்கா? நீ வந்து அரசு பதவிக்கு போகணும், படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, நீ பதவிக்கும் போகணும். அதுக்கும் நான் செலவு பண்ணுறேன். நீ ஐஏஎஸ் ஆக விரும்புறியா, ஆடியோ ஆக விரும்புறியா, போலீஸ் ஆக விரும்புறியா, எல்லாத்துக்கும் பயிற்சி. இங்கே அண்ணா நூற்றாண்டு பயிற்சி மையம் இருக்குது, அங்கே கொடுக்குறாங்களா இல்லையா? ஆகவே இந்த சமூகம் எல்லா லெவல்லையும் உலக சமூகத்தோடு போட்டி போடணும். தமிழ் சமூகம், தமிழர்கள். அதனால் கல்வியில் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. சுகாதாரத்தில் பின்தங்கிட்டான்னு சொல்ல முடியாது, சாலை வசதியில் பின்தங்கிட்டான்னு சொல்ல முடியாது, கட்டமைப்பு வசதியில் பின்தங்கிட்டான்னு சொல்ல முடியாது, தொழில்நுட்பம் பின்தங்கிட்டான்னு சொல்ல முடியாது. இந்தியாவிலே அதிகமான தொழில் முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சரும் இவர் தான். தொழில் முதலீட்டை ஈர்த்த மாநிலமும் தமிழ்நாடு தான். இங்கே 2 விஷயம் நடக்குது ஒரே நேரத்தில். ஒன்று, நாங்கள் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறோம், கொண்டு வரோம், இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யறதுக்கான ஆட்களையும் தயார் பண்ணுறோம். அப்போ ரெண்டும் இணையும் போது தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நிச்சயம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது தான் தனி மனித வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும். புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் வந்து 80% கிராமப்புற மாணவர்களை வந்து குறி வச்சு கொண்டு வரப்படுது. இன்னொரு பக்கம் உயர்கல்வி கூட படிக்கலாம், ஆனால் உயர்கல்விக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து இன்றைக்கி வந்து முதல்வர் படைப்பகம், வெவ்வேறு அறிவுசார் மையங்கள் மூலமாக அது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கன்னியாகுமரியில் கல்லடி விளை அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே உள்ள இப்போ நாகர்கோவில் மேயர் மகேஷ் அவர்கள் ஒரு மு.க. ஸ்டாலின் படைப்பகம் அப்படின்ற ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கிராமப்புற மாணவர்கள் அதில் வந்து என்ன உயர்கல்வினாலும் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் அவர்கள் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார், மாவட்டந்தோறும் பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தார். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தாலுக்கா தோறும் அறிவியல் கலைக்கல்லூரியை கொண்டு வந்தார். உதயநிதி செய்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரியம் ஒன்று இருக்குது, இந்தியாவில் யாரும் செய்தது இல்லை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு நூலகத்தை உருவாக்கியிருக்கிறார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் நூலகத்தை திறக்கவில்லை, அறிவு மையத்தை திறந்துருக்கிறேன், அறிவு மையத்தை திறந்துருங்க, அறிவுக்கான விதையை ஊன்றி இருக்கிறீங்க. எந்த கட்சி செஞ்சுருக்குமா? இது கட்சி செய்யுது. உங்களை திமுகவுக்கும் மற்ற கட்சிக்குள்ள வித்தியாசம் புரியுதா? திமுக கட்சியும் படிக்க வைக்கணும்னு நினைக்குது, திமுக ஆட்சியும் படிக்க வைக்கணும்னு நினைக்குது. உலக வரலாற்றில் உதயநிதி செய்த சாதனையை வேறு யாராலும் செய்ய முடியாது. எதுக்காக சொல்லுறதுன்னா, அங்கே அவர் கவனிக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ திருவள்ளூர் தொகுதியில் நாங்கள் ஒரு 4000 புத்தகத்தை வச்சு அவர் திறந்தோம். அவர் முதல்ல பார்வையிட்டது போட்டித் தேர்வு பிரிவு எங்கே இருக்குன்னு கேட்டது தான். போட்டித் தேர்வு பிரிவு எங்கே இருக்குது? நாவல் பிரிவு, சிறுகதை பிரிவு, கட்டுரை பிரிவு, பிற பிரிவுலாம் அவர் முன்னுரிமை கொடுத்தாலும் அவருடைய முதல் கவனம் போட்டித் தேர்வு பிரிவு எங்கே இருக்குன்னா என்ன கேட்டார். நான் 750 புத்தகம் வச்சுருந்தேன். அப்போது அவர் என்ன சொல்லிட்டு போனார், திருப்பி இதை வந்து 2000 மாற்றுங்க. தமிழ்நாட்டில் வாழும் மாணவர்கள் அனைவரும் வெறும் படிப்பு இல்லை, தகுதி வாய்ந்த படிப்பு, திறன் பயிற்சி. இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக பல்வேறு கம்பெனிகளும் திறன் பயிற்சி வழங்குறாங்க. இந்த திறன் பயிற்சி நான் டிப்ளமா படிச்சிருப்பான், இன்ஜினியர் படிச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருப்பான், இவன் வந்து அன்ஃபிட்டு. ஸோ நான் உன்னை படிக்க வைக்க முடியல, உன்னை ட்ரைனிங் கொடுக்குறேன், அதுக்கு நான் செலவு செய்கிறேன். திறன் பயிற்சி, திறன் மேம்பாட்டு துறை அமைச்சனே ஒரு துறையை உருவாக்கியிருக்காங்க. ஆகவே படிக்க வைப்பதும் இல்லை, அவனை திறன் உள்ளவனாக. எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க? ஒவ்வொரு சென்டர்லையும் ஒவ்வொரு பீரியடு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பேட்ச் போச்சுன்னா அடுத்த பேட்ச். ஒவ்வொரு ஆண்டு மாணவர்கள் வராங்க இல்லையா, இன்ஜினியரிங் மாணவர்கள், பாலிடெக்னிக் மாணவர்கள், ஐடி மாணவர்கள் வராங்க இல்லையா, அவர்களுக்கு விரும்புகிற இடத்துல ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
ஒரு சாதாரண கம்பெனியில் சர்வதேச கம்பெனியில் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்கில், நீங்கள் ஒரு படிப்பாளியாக மட்டும் இருந்தால் ஒரு ஸ்கில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்க முடியும். நாங்கள் கம்பெனி கொண்டு வரோம், படிக்க வைக்கிறோம், அதற்கான திறனையும் வளர்க்கிறோம். இந்த 3 வேலையும் ஒரே நேரத்தில் செய்தால்தான் இது சாத்தியப்படும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 3 வேலையும் ஒரே நேரத்தில் செய்கிறார். நிச்சயமா. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் படிப்பது, படிக்க வைப்பது, அது திறனுள்ள படிப்பை படிக்க வைப்பது, அவர்கள் உலக சமூகத்தோடு போட்டி போட வைப்பதற்கான தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. படிக்கிறது மட்டும் இல்லாமல் சர்வதேச சந்தைக்கு ஏற்றவாறு சர்வதேசத்தில் என்ன உலக நாடுகளுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல்வி. நீங்கள் வெறும் மனிதர்களை வச்சிருக்க முடியாது, அவங்களுடைய திறனை கொண்டு வரணும். இந்த திறன் இப்போ இன்னைக்கு இந்தியா அளவில் ஒப்பிட்டு பார்த்தா ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொன்னார், இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்காரங்க தான் உலக லெவலில் எல்லா பதவியிலும் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முன்னெடுப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களிலும் உலக நாடுகள் அதிகமான பேர் யார் தங்கியிருக்கா, யார் வேலை பார்க்குறா, திறமையில் அவன் எடுத்துக்குவானா, படிப்பில் அவன் எடுத்துக்குவானா, உழைப்பில் அவன் எடுத்துக்குவானா? படிப்பு, திறமை, உழைப்பு 3ஐயும் ஒரே நேரத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த அரசாங்கம் வழங்கிட்டு இருக்கு. இந்த அரசு கிராமப்புற மாணவர்கள் மட்டும் இல்லை, நகர்ப்புற மாணவர்கள் வேறுபாடு பார்ப்பதில்லை. நீ எங்கே படிக்கணும் விரும்புறியோ அங்கே கொண்டாடுறான் படிப்பை. நூலகம் வாங்க ஊருக்கு கொண்டாடுறாங்கிறாங்க, நீ இங்கே வாங்கன்னு சொல்லலை. நூலகத்தை நீ இருக்கிற இடத்துல கொண்டு வரேன். இப்போ கலைஞர் ஒரே ஒரு நூற்றாண்டு நூலகத்தை தான் திறந்தார், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தான் திறந்தார். இந்த முதலமைச்சர் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்துருக்காரு. இப்போ கோவையில் பெரியார் நூற்றாண்டு நூலகத்தை அவர் பணி நடந்துட்டு திருச்சியில் பாரதிதாசனுடைய நூற்றாண்டு நூலகம் நடக்குது. இது எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு தாலுக்காகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நூலகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். இதனுடைய அடிப்படை என்னவென்றால், இந்த சமூகத்தை அறிவு சமூகம்தான் இன்றைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உங்களுடைய புராண இதிகாச கட்டுக்கதைகளை இன்று நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் ஜெயிக்க முடியாது. இது பின்தங்கிய சமூகமாக மாறிடும். தமிழ் சமூகத்தை ஒருபோதும் நாங்கள் பின்தங்கிய சமூகமாக வைக்க மாட்டோம். உலகத்திலேயே முதன்மையான ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியின் ஒரு நிலை தான் இந்த கல்வி, திறன், வேலைவாய்ப்பு. மோடி அரசு என்ன நினச்சது அப்படின்னா, நிதி கொடுக்காம ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கி இந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குனா இந்த அரசு கொலாப்ஸ் ஆகி சிதைஞ்சி அப்படியே இவங்களால் ஆட்சி நடத்த முடியாமல் போயிடும் அப்படின்னு தான் ஒன்றியத்தை ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசு நினச்சாங்க. இந்த 5 ஆண்டுகளில் இந்த நெருக்கடிகளையும் மீறி ஒட்டுமொத்தமாக எப்படி செயல்பட்டுருக்காங்க? இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் எல்லாம் இங்கிலாந்தில் இருக்க ஒரு பத்திரிகை எழுதிச்சு, இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. இது நான் போய் சொல்லலை. அமெரிக்கா பத்திரிகை காசு வாங்கிட்டு இதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகளில் தமிழ்நாடு அரசு தான் சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாடு அரசு தான் எல்லாவற்றிலும் முன்னேறி இருக்கிறது. சொன்னானா இல்லையா? நிச்சயமா. அமெரிக்க பத்திரிகை சொல்லிச்சு இல்லையா? வாஷிங்டன் போஸ்ட் அந்த பத்திரிகை நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் எந்த ஊடகமாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லியிருக்கா? இந்தியா டுடேவாக இருக்கலாம், கேரவானாக இருக்கலாம், எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், இல்லை NDTVயாக இருக்கலாம், இந்தியா டுடேவா டிவி, எந்த டிவியில் எடுத்தாலும் நம்பர் 1 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொருளாதார வளர்ச்சியா மு.க. ஸ்டாலின், தொழில் வளர்ச்சியா மு.க. ஸ்டாலின், சுகாதார கட்டமைப்பா மு.க. ஸ்டாலின், நகர கட்டமைப்பா மு.க. ஸ்டாலின், சாலை வசதியா மு.க. ஸ்டாலின், கிராமப்புற வளர்ச்சியா மு.க. ஸ்டாலின், பெண் கல்வியா மு.க. ஸ்டாலின், மாணவர்களுடைய திறன் பயிற்சியா மு.க. ஸ்டாலின். இப்படி நீங்கள் 100 துறையை பிரிச்சிங்கன்னா அதில் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இருப்பது மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி தான், தமிழ்நாடு மாநிலம்தான். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.